ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 வகையான கிறிஸ்மஸ் பலகாரங்கள் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 4 வகையான பலகாரங்களும் ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஈஸியான ரெசிபீஸாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவ் சீசன் இருக்கும்போது நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? பலகாரம் செய்கிறது ரொம்ப பெரிய வேலையாக ஆயிடக்கூடாது. அதனால் நம்ம ஃபெஸ்டிவ் சீசனும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதேமாதிரி பலகாரங்களும் வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி எப்படி ஈஸியான பலகாரங்களாக செய்யலாம்னு சொல்லி ஒரு 4 வகை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டெலிஷியஸான கோகோனட் லட்டு தான் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது உருகினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் துருவினது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். நான் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஸ்லோ சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கொப்பரை தேங்காவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் உங்களுக்கு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த பேட்ச் செய்யும் போது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக கீ தடவிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த கொப்பரை தேங்காய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ரோஸ்ட் பண்ணாமே அந்த மேலே ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கடையில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்னே உங்களுக்கு கேக் ஷாப்லலாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்லைஸ் பண்ண பாதாமோ இல்லை பிஸ்தாவோ மேலே தூவினீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்க்குற ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம முறுக்கு ரெசிபி செய்யலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை முறுக்கு தான் செய்கிறேன். பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு சல்லடையில் சலிச்சிக்கலாம். இது கூடவே நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணணும். அரிசி மாவு நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி மாவு 1/4 கப், 1/4 கப் பொட்டுக்கடலை போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அரிசி மாவு 1/4 கப் போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி சலிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் உருக்கிட்டு அதை நான் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு பதத்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகணும். இது மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நான் இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் புளியிற மாதிரி இருந்தால் புளியலாம். நான் இந்த மாதிரி கரண்டியில் தான் புளிஞ்சு நான் முறுக்கு சுட போடுறேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான கலர் கிடைக்கும், இல்லை ரொம்ப கரிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஈஸியான ரெசிபி இதுவும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதுவும் அவ்வளோதான், நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த முறுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு ஈஸியான காரம் ரெசிபி தான். கார சேவை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு சின்ன கடாய் தான். 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம முறுக்கு புளியும் போது உள்ளே மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது ரெண்டத்தையும் நம்ம நான் சலிச்சிட்டு இது கூடவே மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்த மிளகு சேர்த்துருக்கேன். ஓமம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயம், கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம்.
எல்லாம் சேர்த்துட்டு சூடான எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி தண்ணி தெளித்து தான் நம்ம பிசையணும். தண்ணி தெளித்து இந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்ததாக எண்ணெயும் இதுக்கும் வந்து லோ ஹீட்டில் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாகவே புளிய ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுக்கு நமக்கு முறுக்கு மாதிரி ஷேப் வரணும்னுலாம் கிடையாது. இந்த மாதிரி வந்து தேன்குழல் முறுக்கு 3 அச்சு இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக போட்டு பாருங்கள். அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஹீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு டேரெக்டாக புளிய ஆரம்பிக்கலாம். இது மாதிரி புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். நம்ம காரசேவ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் இதையும் நம்ம செய்கிறோம். அதனால் இது முறுக்கு அப்புறம் கோகோனட் லட்டு இது எல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பலகாரங்கள்லாம் ரெடி ஆகிற மாதிரியான ரெசிபீஸ் தான் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய காரசேவ் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ அளவுக்கு மாவு இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததாக வந்து சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுவுமே ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா நட்ஸுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதும். அது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம சாக்லேட்டை வந்து உருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஸ்டீல் பவுல் நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வந்து கிளாஸ் பவுல் இருந்தது அப்படின்னா நீங்கள் கிளாஸ் பவுல் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இன்னுமே வந்து சீக்கிரமாக ஆகிடும். நான் அந்த ஸ்டீல் பவுல்னால எனக்கு சரியாக வந்து சாக்லேட் மெல்ட் ஆகலை. ஆனால் நல்லா வந்து சாக்லேட் உருகணும், கட்டியாக இருக்கக்கூடாது. சாக்லேட் வந்து நல்லா உருகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா இதுவுமே சேம் தான். 1 கப் அளவுக்கு நான் சாக்லேட் எடுத்து உருக்கியிருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பட்டர் வந்து நீங்கள் உருக்கி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நட்ஸை வந்து இப்படியே போடலாம், இல்லை நட்ஸை வந்து பொடி பண்ணி லைட்டாக பொடி பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் முழுசாக சேர்த்துருக்கேன். டோஸ்ட் பண்ண நட்ஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பேக்கிங் ஷீட் வந்து வச்சுருக்கேன். நான் பட்டர் பேப்பர் வந்து வச்சுருக்கேன். அது மேலே இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம செட்டில் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஓவர் நைட் நான் விட்டுட்டேன். ஓவர் நைட் வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ரெசிபியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபீஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.